திமுக ரவுடிகளை வைத்து ஸ்டாலின் அவர்கள் திமுக ரவுடிகளை வைத்து விசிகாவை கல்லாலும் செருப்பாலும் அடிக்க கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். இதனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 10 ஆண்டுகாலமாக உங்களுக்கு அட்ரஸ் கிடையாது. அனாதையாக நின்ற திமுக ஒரு இயக்கத்தை நாங்கள் அனாதையாக இருந்த திமுகவை நாங்கள் ரெக்கக்னிஷன் பண்ணி சேரி மக்களுடைய ஓட்டை வாங்கி உங்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்து அழகு பார்த்தவர்கள் விடுதலை சிறுத்தைகளும் எழுச்சி தமிழர் திருமா அவர்களும். ஆகவே இன்றைய சூழலில் உங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்களை ஒருமையில் பேசியிருக்கிறார். அதை கண்டித்து அறிக்கை விட துப்பு இல்லாத முதல்வர் தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் அவர்களே, இனி திமுக என்ற ஒரு இயக்கம் இந்த தமிழ்நாட்டில் ஒரு சேரியில் கூட இயங்காது என்பதை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். திமுக போன்ற ஒரு இயக்கம் தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தற்போதைய சூழலில் அனைத்து மக்களுக்கும் ஒரு எதிரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் நாங்கள் தற்போது அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் புதிய முதல்வர் வரக்கூடாதா? மீண்டும் சமூகத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. 8 அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறாரு. ஏன் உங்களால் செய்ய முடியும்? போலி திராவிட மாடலை உருவாக்கி போலி அரசை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களே, ஏன் தலித்து மக்களுக்கு அதிகாரத்துவம் கிடைக்கக்கூடாதா? விடுதலை சிறுத்தைகள் அதிகாரத்துவம் சுவைக்கக்கூடாதா? உங்களுக்கு காலம் முழுக்க நாங்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்க வேண்டுமா? எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை நீங்கள் உங்களுடைய கலைஞர் வீட்டு கதவை தட்டி கனிமொழி கொடைய தட்டிய ராசா அவர்களுக்கு விலக்கு பிடிக்கக்கூடிய திமுக கள பொறுக்கிகளே, நீங்கள் 75 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக உழைத்தேன் என்று சொல்கிறீர்களே, இன்றைக்கு உங்களுடைய உழைப்பு தெரிகிறது. நீங்கள் இந்த சமூகத்தை வைத்து பிழைப்பு நடத்தியிருக்கிறீர்கள்.